பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினால சுகத்தோடு பலத்தோடு எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகாத தேவன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய வார்த்தையில நாம் போகும்போது நம்மளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். காரணம் என்ன என்று கேட்டால், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். யாரு விலகினாலும், எது நம்மளை விட்டு விலகினாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகாத தேவன். ஆமென். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு என்ன வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிறதுல என்ன வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன். நம்மளுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டுகிற காரியம் கர்த்தர் அதை அறிந்து என்ன பண்றாரா, அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிற காரியங்கள், நாம் கடந்து போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாய் எதுவுமே இல்லை. சில நேரங்கள்ல நாம் நாவின் வார்த்தையில சொல்லுவோம், இவர்கள் நம்மளுக்கு விரோதமாய் தீங்கு செய்யறாங்க, இவங்க நம்மளை பகைக்கிறாங்க, இவங்க இந்த சூழ்நிலை எல்லாம் நம்மளை விட்டு கைவிட்டு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது மனுஷனை அல்ல, நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தர். காரணம் என்ன? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம் தேவைகள் என்ன? பிரியமானவர்கள், உங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்மளுக்காக சகாயம் செய்கிற தேவன். நம்ம கூடயே நம் தேவைகளை சந்திக்கிற தேவன். பாருங்க, வசனத்தில் சொல்லுகிறது, தாயின் கருவிலே ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல வசனம். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கார். பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வது, நம்ம கேட்கிறத வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை ஆண்டவர் முன்னே அறிந்திருக்கிறார். பாருங்க, நீங்கள் எதை வேண்டுகிறீங்க அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. தேவன் மேல் விசுவாசமா இருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பி இருங்க. நிச்சயமாக உங்களை ஆண்டவர் விடுதலை ஜெபம் செய்வோமாக. நல்ல தகப்பனே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேட்ட போது அந்த வார்த்தை எங்களுக்கு புதிய பலனும் எங்கள் உள்ளத்துல சமாதானமும் வருவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆவியானவர் துணை நின்று அவர்களை வழி நடத்துகிறாங்க. இயேசு எங்களை விடுவிக்கிற நல்ல தேவன். இயேசு எங்களுக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்று ஆண்டவரே விசுவாசிக்கிற ஜனமாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக என்று சொல்லுகிறோம். கர்த்தர் சமாதானம் ஜெபம் போகிற ஒவ்வொரு வீடுகளிலும் வருவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.